நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சர்க்கம் 104. ராம பரதனிடையே உரையாடல். தம்பி, லக்மனுடன் இருந்த ராமன் பெரியோர்களிடம், குறிப்பாக தன்னிடம் மிகவும் மரியாதை கொண்டவனான தம்பியை, அதாவது பரதனை நோக்கி பேச ஆரம்பித்தார். மரவுரி, ஜடை, மான்தோல் ஆகியவை தரித்து கொண்டு அயோத்தியிலிருந்து வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ள கோரமான காடுகள் அடர்ந்த இந்த பிரதேசத்திற்கு நீ ஏன் வந்தாய் என்று நீயே சொல்லி கேட்க விரும்புகிறேன். மன்னனாக முடிசூட்டி கொண்டிருக்க வேண்டிய நீ மான் தோல் ஜடை தரித்து நாட்டை விட்டு எந்த நோக்கத்துடன் இங்கே வந்திருக்கிறாய் என்பதை விளக்கமாகச் சொல். காகுத்த ராமன் மேற்கண்டவாறு கேட்டவுடன் தன் நெஞ்சில் துக்கத்தை அடக்கி கொண்டு இரு கைகளையும் கூப்பி கைகேயின் மைந்தன் பின்வரும் சொற்களை கூறினார். பெரும் தோழரான நமது தந்தையார் மகா குணசாலியான தங்களை துரத்தல் என்ற மிகவும் கொடூரமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு பின்னர் புதல்வனை பிரிந்த சோகத்தை தாங்க மாட்டாமல் விண்ணுலகம் சென்றடைந்தார். எதிரிகளை வாட்டுபவரே, என் தாய் எனப்படும் ஒரு பெண்ணின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பெரும் புகழை அடியோடு ஒழித்து கட்டும் மிகப்பெரிய இந்த பாவச் செயலை செய்தார். என்னுடைய தாயார் தான் விரும்பிய அரசாட்சி என்ற பயனை பெறவில்லை, மாறாக கைம்பெண்ணாகி சோகத்தால் தவிக்கிறார். தான் செய்த பாவத்தின் பயனாக மிகவும் பயங்கரமான நரகத்தில் விழப்போகிறார். தங்களுடைய அடிமையாகிய எனக்கு அருள் புரிய வேண்டும். தேவலோகத்தில் இந்திரன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டதைப் போல தாங்கள் கோசல நாட்டை ஏற்று வேந்தனாக முடிசூட்டி கொள்ள வேண்டும். முக்கியஸ்தர்களான இந்த குடிமக்களும் அமங்கல கோலம் பூண்டிருக்கும் தாயார்களும் இந்த பிரார்த்தனையை கூறவே தங்களிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுகோளை தாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அனைவரையும் கௌரவிக்கும் பெருமை உடையவரே, மூத்த புதல்வனுக்கே அரசுரிமை என்ற பரம்பரை வழக்கப்படி சரியானதும் அதனால் நியாயப்படி தங்களுக்கே கிடைக்க வேண்டியதுமான அரசை ஏற்றுக்கொண்டு நண்பர்களையெல்லாம் மனோரதம் கைகூடியவர்களாக செய்யுங்கள். சரத்காலத்தில் மேக சஞ்சாரமில்லாத ஆகாயத்தில் மாசற்ற முழு நிலவின் ஒளியால் இரவு நேரம் பிரகாசிப்பது போல இந்த பூ மண்டலம் முழுவதும் தங்களை தலைவராக பெற்று மங்களமாக விளங்கட்டும். நான் தங்களுடைய சகோதரன், சிஷ்யன், அடிமை, இங்குள்ள அமைச்சர்களோடு தலைவணங்கி பிரார்த்திக்கிறேன். எனக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும். ஆண் புலி நிகர் வீரரே, இங்குள்ள ஜீவ பிராணி தாவர ராசிகள் எல்லாம் பன்னெடும் காலமாக நமது முன்னோர்களால் நன்றாக பரிபாலிக்கப்பட்டு வந்துள்ளன. அந்த முறையை தாங்கள் மீறி செல்லக்கூடாது. இவ்வாறு சொல்லிவிட்டு மகாவீரரான பரதன் கண்களில் நீர் சொரிய ராமபிரானுடைய திருவடிகளில் சரணாகதி செய்யும் முறைப்படி மீண்டும் நமஸ்காரம் செய்தான். அப்போது மதம் கொண்ட யானை போல இடைவிடாது பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த சகோதரர்களான பரதனை ராமன் அன்புடன் அணைத்து கொண்டு பின்வருமாறு கூறினார். நற்குடியில் பிறந்த நற்குணங்கள் நிறைந்த மகா வீரியவானும் அறநெறி வலுவாதவனுமான என்னை போன்ற ஒருவன் அரசாட்சியை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தந்தையின் கட்டளையை மீறுதல் என்ற பாவத்தை செய்ய துணிவானா? எதிரிகளை அடக்குபவனே, நான் உன்னிடம் கடுகளவு குற்றத்தையும் பார்க்கவில்லை. நீ குற்றமற்றவன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். மேலும் மதி மயக்கத்தினால் உன் அன்னையை நீ இகழ்ந்து பேசக்கூடாது. மாசற்றவனே, பேரறிவாளனே, அறநூல்படி தமக்கு மிகவும் விருப்பமான மனைவி புதல்வர்களை தம் இஷ்டப்படி ஆணையிடும் அதிகாரம் தந்தைமார்களுக்கு இருக்கிறது. சீலத்திருவாளனே, நம் தாய்மார்களும் புத்திரர்களான நாம் எல்லோரும் உலகிலுள்ள சான்றோர்களால் மாமன்னரின் அன்பிற்குரிய மனைவிகள் எனவும் புதல்வர்கள் எனவும் கட்டளைப்படி நடக்கும் சீடர்கள் எனவும் போற்றப்படுகிறோம் என்பதை நீயும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்குணம் நிறைந்தவனே, மர உரியும் மான் தோளும் உடுத்தி கொண்டு காட்டில் வசிக்க சொல்வதற்கும் அல்லது சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்தும்படி கூறுவதற்கும் மன்னரான அவருக்கு அதிகாரம் உண்டு. தர்ம பற்றுடையவர்களில் தலை சிறந்தவனே, உலக மக்கள் அனைவராலும்
கௌரவிக்கப்பட்டவரும் அறம் வலுவாதவருமான தந்தையின்பால் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறோமோ அதே அளவு மதிப்பை பெற்ற தாயினிடத்தில் வைக்கப்பட வேண்டும். ரகுநந்தனா, தர்மசீலர்களும் தாய் தந்தையருமான தசரதர், கைகேயி ஆகிய இவ்விருவராலும் காட்டிற்கு போ என்று ஆணையிடப்பட்ட நான் அதற்கு மாறாக எவ்வாறு நடப்பேன்? நீ உலகத்தோரால் போற்றப்படும் கோசல நாட்டின் தலைநகரான அயோத்தியை அடைய வேண்டும். நான் மர உரி உடுத்தி கொண்டு தண்டகாரண்யத்தில் வசிக்க வேண்டும். மகா தேஜஸ்வியான மன்னர் தசரதர் மக்களவையில் மேற்கண்டவாறு தனித்தனியே பிரிவினை செய்து ஆணையிட்ட பின்னர் மேலுலகம் சென்றார். தர்மாத்மாவும் உலகத் தலைவருமான அந்த மன்னர்தான் உனக்கு ஆணையிடும் அதிகாரம் படைத்த உச்ச நிலை அதிகாரி. எனவே தந்தையாரால் கொடுக்கப்பட்ட பாகத்தை, அரசு பரிபாலனத்தை உள்ளபடி அனுபவிப்பதற்கு உரிமை உள்ளவன் நீதான். புண்ணியாத்மாவே, மகாத்மாவான தந்தையாரால் எனக்கு அங்கே அளிக்கப்பட்ட தண்டகாரண்யத்தில் இருந்து கொண்டு நான் 14 ஆண்டுகளை கழிப்பேன். உலக மக்களால் மதிக்கப்பட்டவரும் தேவர்கள் தலைவனான இந்திரனுக்கு நிகரானவரும் மகாத்மாவுமான தந்தையார் எனக்கு என்ன உத்தரவிட்டாரோ அதுதான் எனக்கு நன்மையை அளிப்பது என்று கருதுகிறேன். அதற்கு மாறாக எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக பிரம்மாவாக இருக்கும் பதவியை கூட நான் எனக்கு நலன் விளைவிப்பதாக எண்ணவில்லை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 104வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.